லைக்கா தயாரிப்பில் ஷங்கர் சார் இயக்கத்தில் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடித்த 2.0 திரைப்படம் உலக நாடுகளுக்கே சவால் விட்ட ஒரு இந்திய நாட்டின் தமிழ் திரைப்படம் என்ற புகழை பெற்றுள்ளது. இந்த புகழ் எளிதாக வந்துவிடவில்லை. இதற்கு பெரும் பாடுபட்ட லைக்கா நிறுவனம், ஷங்கர் சார், ஏ.ஆர். ரஹ்மான், அக்ஷய் குமார், எமி ஜாக்சன் மற்றும் அனைத்து பட குழுவினருக்கும் இந்த புகழ் போய் சேரும். குறிப்பாக இந்த புகழுக்கு முதன்மையான சொந்தக்காரர் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த வயதிலும் 4 வருடங்கள் ஓடோடி உழைத்து அரும் பாடுபட்டு பல கேரக்டர்களில் வித்தியாசமாக நடித்து நம்மை வியப்பில் ஆழ்த்திய ரஜினி அவர்களை எப்படி புகழ்வது? ஒரு உண்மையான உழைப்பிற்கு என்றுமே நிச்சய பலன் உண்டு என்பார்கள். அந்த சொல் பொய்யாகவில்லை. அதனால்தான் 2.0 என்ற இந்த திரைப்படம் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் வசூலில் ஒரு புதிய சாதனை ஏற்படுத்தி வருகிறது. மிகுந்த மகிழ்ச்சி. விஷயத்திற்கு வருகிறேன். ரஜினி அவர்களின் 2.0 திரைப்படம் வருவதற்கு முன்னும் வந்த பிறகும் இப்படம் சரியாக இருக்காது, சரியாக போகவில்லை என தங்க காசு வாங்கி கொண்டு கலராய் வடை சுட்ட அந்த 3 மூதேவிகள் சேனல் முழுமனதாய் தலைவர் ரஜினியின் வெற்றியை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது 1000 கோடிக்கு மேல் வசூல் செய்த ஒரே தமிழ் திரைப்படம் 2.0 என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள். பின்னே உண்மை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்தாகத்தானே வேண்டும். அதுபோல தங்க காசு புகழ் அந்த நடிகரின் ஆதரவு பெற்ற சில இணையதள சேனல்களும் ரஜினி அவர்களின் 2.0 மாபெரும் வெற்றி என்ற உண்மை செய்தியை ஏற்றுக்கொண்டு தற்போது செய்தியாக வெளியிட்டு கொண்டு வருகிறார்கள். மொத்தத்தில் ரஜினி அவர்களின் ரசிகர்கள் மட்டுமல்லாது அவரின் எதிராளிகளும் கொண்டாடிய திரைப்படமாக அமைந்துவிட்டது 2.0. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.